சிம்பிளா, ஈஸியா பேக்கரி ஸ்டைல்ல நம்ம சாஃப்ரான் மலாய் கேக் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை இல்லாம பண்ணியிருக்கோம். நல்லா பஞ்சு போல இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க ஸ்கூலுக்கு கூட குடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாம, இது வந்து 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நல்ல ஸ்பான்ஜியா இருக்கும். இதுக்கு சிம்பிள் பொருட்கள் தான் தேவைப்படும். அதே சமயம் பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் கூட நம்ம அவன் இல்லாம பண்ணிறலாம். நான் வந்து கடாய வச்சு எப்படி பண்றதுன்னு காட்டியிருக்கேன். நீங்க வந்து கடாயில மண்ணோ, சால்ட்டோ போடணும்னு அவசியமே இல்ல. இதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓடிஜி, அவன், பிரஷர் குக்கர் எல்லாத்துலயுமே பண்ணலாம். நீங்க பிரஷர் குக்கர்ல பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விசில் கேஸ்கட்ட நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்பாஞ்சினஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல பால் எடுத்துட்டு, ஒரு 1/2 கப் பால நெறைய கொஞ்சம் சாஃப்ரான் அதிகமாவே போட்டுருங்க. இந்த சூடான பால்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுரணும். 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா, நல்ல கலர் வந்துரும். இப்போ தயிர் 1/4 கப், அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் அது வந்து 1/4 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் வந்து அதிகமான ஃப்ளேவர் வேணும்னா, நீங்க நெய், பட்டர வந்து உருக்கி கூட போடலாம். இல்ல பட்டர் அப்படியே கூட போடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பவுடர் சுகர் போடணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் சுகர் பிடிக்கலன்னா, ப்ரவுன் சுகர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க அத அரைச்சு போட்டுக்கலாம். இந்த சுகர் வந்து கரைய வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ சுகர் கரைஞ்சா மட்டும் தான் நல்லா ஸ்பாஞ்சியா வரும். இப்போ மைதா 1 கப் இல்ல கோதுமை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ அந்த குங்குமப்பூவோட பால், அத ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பால் பிடிக்கலன்னா, தேங்காய் பால், ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து லம்ஸே இருக்கக்கூடாது. கட்டிகளே இல்லாம பண்ணணும். இதில நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணல. சாஃப்ரான் அதிகமா போடும்போது உங்களுக்கு அந்த கலர் நல்லா வரும் அதிகமா. ஸோ ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. ஓவரா பீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இருக்கிறதுனால, உங்களுக்கு ரொம்ப இறுகுன மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இப்போ இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம ஒரு சின்ன கேக் தான் பண்ண போறோம். இந்த மாரி ஸ்மூத்தா இருந்தா மட்டும் தான் நல்லாருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். ரிப்பன் மாதிரி விழணும். அதே சமயம் ரன்னியா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ட்ரேல நம்ம போட்டுட்டு, ப்ரீஹீட் பண்ண கடாயில வைக்க போறோம். கடாய 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு, ஒரு 40 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல நம்ம பேக் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, அ அவன் இல்ல ஓடிஜிங்கும்போது 250 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு, 180 டிகிரில 40 மினிட்ஸ் நீங்க வந்து பேக் பண்ணணும். 35 டூ 40 மினிட்ஸ். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது இரும்பு கடாய். நீங்க பிரஷர் குக்கரும் பண்ணலாம். நான் சொன்ன மாரி கேஸ்கட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திக்கான ஒரு பால் ரெடி பண்ணணும். இதுதான் அந்த கேக்குக்கு மேல ஊத்துவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். சாஃப்ரான் போட்டு அதுவுமே வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தனியா, நான் அதுக்கு தனியா பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஒண்ணாவும் பண்ணலாம். தேவையான அளவு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஊத்திடுவோம். ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து தனியா கூட அப்படியே சாப்பிடலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ ரசமலாய் கேக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும். இப்போ விப்பிங் கிரீம் எடுத்துட்டு ஒரு பவுல்ல பவுடர் சுகர் போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட 3 ப்ரொசீஜர் இருக்கும் அவ்வளோதான். எல்லாமே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு கேக் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதில ஊத்துற மில்க்கு, அதுக்கப்புறமா வந்து விப்பிங் கிரீம் மிக்ஸ்சர் இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். இத வந்து நல்லா பீட் பண்ணணும். விப்பிங் கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துக்கங்க. அப்படிங்கும்போது நம்ம பீட் பண்ணும்போது நல்லா 2 மடங்கு அதிகமாகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு 5 நிமிஷத்திலேயே சூப்பரா ரெடி ஆயிடும். இதில ஃப்ளேவருக்கு வந்து நீங்க எதுவும் போடணும்னு அவசியம் இல்ல. தேவைப்பட்டா வனில்லா, ஏலக்காய், சாஃப்ரானோட பால் நல்லா திக்கான பால் கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொட்டும்போது, திருப்பும்போது உங்களுக்கு கீழ விழாம இருந்ததுன்னா, பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே, இதுவுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. டூத் பிக் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒட்டாம வரணும். அப்டின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நாம வந்து கேக்க ரிமூவ் பண்ணி, கொஞ்சமா ஆற வச்சிடலாம். எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ, இப்ப இதில வந்து ஹோல்ஸ் போடணும். ஏன் அப்டின்னா, அந்த சாஃப்ரானோட பால் இதுக்குள்ள போகணும். அதுக்காக தான்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு ஊத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு ஊத்துனீங்கன்னா, நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ரான் பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாரி பண்ணி குடுக்கலாம். ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ விப்பிங் கிரீமோட மிக்ஸ்சர் போட்டுறோம். இத போட்டுட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேல நான் பிஸ்தா, பாதாம், கொஞ்சம் வந்து பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ போடுவேன். நான் ஏற்கனவே பன்னீர் ரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தோட்டத்துல இருந்துச்சு. அத வந்து நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத தான் நான் யூஸ் பண்றேன். அப்படி பன்னீர் ரோஸ் கிடைக்கல அப்டின்னா, நீங்க எந்த ரோஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜில வச்சிரலாம். ஃப்ரிட்ஜ் இல்லன்னா ஃப்ரீசர்ல கூட நீங்க வைக்கலாம். நல்லா செட் ஆயிடும். ஒரு 2 மணி நேரத்துல நல்லா சில்லுன்னு ஆயிடும். அப்படி வந்து நீங்க எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரோஸ் ஃப்ளேவர்ல ஒண்ணு பண்ணியிருக்கேன். நால் நார்மலா பிளைன் ஃப்ளேவர்லயும் ஒண்ணு பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பால் கேக், மில்க் கேக்குன்னு சொல்லுவோம். ஸோ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா. சாரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து. ஸோ இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில நீங்க சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக் பிடிக்கும்னா, ஒரே ஒரு எக் மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கனாலும், இந்த மாரி பஞ்சு மாதிரி வந்துரும். ஸோ இப்ப இந்த ஷீட்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாகணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, கட் பண்ணணும். எட்ஜஸ வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வீடியோக்காக எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்றேன். வீட்ல அப்படிங்கும்போது டைரக்ட்டா குழந்தைகளுக்கு கட் பண்ணி குடுக்கலாம். எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம அவன், ஓடிஜி தான் இருந்தா இந்த மாரி கேக் பண்ணணும்னு அவசியமே இல்ல. எதுவுமே இல்லாம கூட இருக்கிற கடாய வச்சு பண்ணலாம். நான் அயர்ன் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக. நீங்க நான்ஸ்டிக் இல்ல அப்படின்னா அலுமினியம் கடாய் கூட யூஸ் பண்ணி பாருங்க. அலுமினியம் கடாய் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா பேக் ஆயி வரும். இத வந்து கடைசியா அந்த சாஃப்ரான் மில்க் ஊத்துனோம் அப்படின்னா, சூப்பரா அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியேவும் நீங்க வச்சு சாப்பிடலாம். ஸோ நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அதுலயுமே நெறைய கேக் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத ரெடி பண்ணி வச்சிருக்க நல்ல சில்லுன்னு இருக்கிற அந்த பால் ஊத்தணும். ஸோ நான் கடைசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பால் ஊத்திட்டு நான் ஃப்ரிட்ஜில வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டேன். ரொம்ப செம்மையா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.